ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நமக்கு வந்து நம்ம ஸ்ரீனி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை, சென்னையில் மழை பெய்யறதுனால மழை, ஆனால் வந்து ஷூட்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு லொக்கேஷன் மட்டும் போட்டிருக்காரு. இது வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த லொக்கேஷன் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி தெரியல, புதுசாக இருக்குது. இதுவரை நம்ம வந்து மகாநதியில் பார்க்காத லொக்கேஷனாக இருக்குது. ஆனால் மாடியில் நின்று எடுத்திருக்காங்க. சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கு, கிளைமேட்டே அப்படி தான் இருக்குது. என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. இன்றைக்கி வந்து ஷூட்டிங் இல்லை, நேற்றுக்குமே வந்து ஷூட்டிங் இல்லை. இருந்திருந்தால் நமக்கு ஏதாவது விஷயம் வந்திருக்கும். நேற்று நைட்டுக்கு எடுத்திருக்காங்க. நைட்டுக்கு எடுத்தது தான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா நம்ம சுவாமி. அது இந்த வீடியோ வந்து இந்த போஸ்ட் வந்து என்ன இடம் அப்படின்னு சொல்லி தெரியல. மகாநதிக்கு இது எந்த இடம், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில இல்லை காவேரியை கூட்டிகிட்டு எங்கே வெளியில் போகிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ரோட்டில் வச்சுட்டு ஏதாவது பேசுகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் லொக்கேஷன் நல்லா செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அங்கேருந்து நமக்கு வந்து நம்ம ஸ்ரீனி கொடுத்துருக்காரு. அவரை தவிர யார் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி. காவேரிக்கும் விஜய்க்கும் வீட்டில் வச்சு நிறைய சீன்ஸ் இருக்குது, அது வெளியில் வச்சு தான் இருக்கும். அதனால் வந்து காவேரியை சமாதானப்படுத்துகிற வேலையில் இறங்கியிருக்கார் இல்லையா விஜய். அதனால் வந்து எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போயிருப்பாரா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ அதுவாக தான் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்து புதுசாக இருக்கு இல்லையா, அதனால் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து இருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு புரிதலுக்கு வருது. சீரியல் வந்து காவேரி வெளியே போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு நம்ம வந்து கணிச்சிட்டு இருந்தோம். நம்ம வீகா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சீன்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ வர ஒரு போஸ்ட்டோ ஒரு லொக்கேஷன்லேருந்து வர விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு புதுசு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லித்தருது அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் கதை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு